ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கூலி படத்தோட ரிலீஸ்க்காக மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு சன் பிக்சர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சூப்பரான ஒரு அப்டேட்டு, அதுவும் யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சைமன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு கூலி படத்தில். அவர் சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரு லோகேஷ் என்னை அறிமுகப்படுத்தும் போது அவ்வளோ சூப்பராக அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காட்சிகளை நான் நடித்த காட்சிகளை அவர் போட்டு காமிக்கும்போது அதை பார்த்துட்டு இது நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் வியந்து போனேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் பாருங்கள். Really thought is that me? That is a whistle film. Throughout. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இதுதான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு. நாகார்ஜுனாவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரஜினி சாரு, தெலுங்குலேருந்து நான், அது மட்டும் இல்லாமல் கன்னடத்துலேருந்து உபேந்திரா, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேரும் அத்தனை கேரக்டரும் தனியாக தெரியும், இல்லை தனித்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் இந்த படத்துக்கு உண்டான வெற்றிக்கான துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அதுதான் இங்கே நம்ம கவனிக்கணும். அதாவது ஒவ்வொருத்தராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூலி படத்தை பற்றி. ஃபஸ்ட்டு அமீர் கான் சொல்லியிருந்தார், அடுத்து நாகார்ஜுனா, அடுத்தடுத்து அப்டேட் நம்ம சன் பிக்சர்ஸ்லேருந்து நிறைய அப்டேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நிறைய தனியார் சேனல் கலாட்டா ப்ளஸ் தான் இப்போ நாகார்ஜுனா பேட்டி எடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி கூலி படத்தை பற்றி நடித்ததை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்னதை பற்றி அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணி விடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.